படிக்க தெரிந்த தவளை. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். நீண்ட காலமாக கிணற்றுக்குள்ளாகவே இருந்த தவளை ஒன்றிற்கு திடீரென புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகமாக துவங்கியது. அதற்கு முக்கிய காரணம் பகல் நேரங்களில் கிணற்றின் படிக்கட்டுகளில் வந்து அமர்ந்து படிக்கும் ஒரு இளைஞன். அவன் புத்தகத்தை சப்தமாக வாசிப்பது உண்டு, கண்ணீர் விட்டு அழுவதும் உண்டு. முதல் முறையாக படிக்கட்டு தண்ணீரில் இருந்தபடியே புத்தகம் படிப்பதை கேட்ட தவளை தானும் அழுதது. மறுநாள் அவனிடம் தானும் படிக்க விரும்புவதாக சொன்னது. அவன் அதை கேட்டு வியப்படையவில்லை. அவன் தவளை எது போன்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறது என்று கேட்டான். கடந்த காலத்தை பற்றிய குறிப்புகள் இல்லாத புத்தகமா இருக்க வேண்டும். கடந்த காலம் என்பதை நினைக்கும்போது எப்பொழுதுமே பயமாக இருக்கிறது என்றது தவளை. அவன் மறுநாள் வரும்பொழுது நூலகத்திலிருந்து ஒரு புத்தகம் எடுத்து வருவதாக சொன்னான். தவளை சொன்னது போல கடந்த கால பற்றிய குறிப்புகள் இல்லாத புத்தகங்களை காண்பது மிக அரிதாக இருந்தது. அவன் சலித்து போய் மாய கண்ணாடி என்ற சிறார் புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்றான். தவளை அதை பகலெல்லாம் வாசித்தது. முடிவில் இரவில் தூக்கம் வராமல் அது தத்தளித்தபடியே இருந்தது. மறுநாள் அந்த இளைஞன் தவளையிடம் புத்தகம் எப்படி இருந்தது என்று கேட்டான். தவளை ஆயாசத்துடன், மனிதர்கள் மிக அதிகமாக கற்பனை செய்கிறார்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை என்றது. உடனே அவன் வேறு என்ன விதமான புத்தகம் வேண்டும் என்று கேட்டான். தவளை புத்தகங்களால் சிரிக்க வைக்க முடியும் என்றால் அது போன்ற ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன் என்றது. மறுநாள் அவன் கலிவரின் யாத்திரை புத்தகத்தை எடுத்து வந்து தந்தான். அதை கண்ட தவளை படித்து முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லியபடியே வேக வேகமாக வாசிக்க துவங்கியது. உண்மையில் அது நினைத்தது போல 2 நாளில் அதை வாசிக்க முடியவில்லை. 1 வார காலம் ஆகியது. முடிவில் தவளை மிதமிஞ்சிய கண்ணீருடன் ஒரு இடத்தில் கூட என்னால் சிரிக்க முடியவில்லை, பயங்கர துக்கமாக இருக்கிறது, முட்டாள்தனத்தினை கேலி செய்து மனிதர்கள் மட்டுமே சிரிக்க முடியும் போலும் என்றது. அதன் மறுநாள் அவன் எட்கர் ஆலன் போவின் சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்து தந்தான். அதை தவளை பயந்து போன மனதின் கற்பனை என்றது. புதுமை பித்தனின் சிறுகதைகளை வாசிக்க தந்தான். தவளை அந்த கேலிக்கு பின்னால் சொல்ல முடியாத வலியும் துக்கமும் இருக்கிறது என்றது. இப்படியாக அந்த தவளை ஆக்டோவியா பாஸ் கவிதைகள் துவங்கி ஆத்ம நாம் வரை கவிதைகளையும், மார்க்வேஸ் போர்கேயில் துவங்கி ஓரான் பாமுக் வரையும் வாசித்து முடித்தது. அன்றிலிருந்து அந்த புத்தகங்களின் மொழியில் பேசத் துவங்கியது. யாரும் கேட்காத போதும் அது புத்தகங்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தது. கிணற்றை பற்றி எவ்வளவுதான் கற்பனை செய்தாலும் கிணறு என்பது சிறிய வட்டம் மட்டுமே என்று அழுத்து கொண்டது. படிக்க ஆரம்பித்த நாள் முதல் தான் காரணமில்லாமல் வருத்தப்படுவதாகவும் தவளையாக இருப்பதை பற்றி அதிகம் சிந்திப்பதாகவும் சொன்னது. தவளையாக இருந்தாலும் நீ படிக்க தெரிந்த தவளையாயிற்றே என்று உற்சாகப்படுத்தினான். அதுதான் இன்னும் சோகமாக இருக்கிறது. படித்ததை மறப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஆதங்கத்துடன் கேட்டது தவளை. இல்லை என்றான் இளைஞன். ஏதாவது வழி கிடைக்குமா என்று தேடி வா என்று விரட்டியது தவளை. அதன் பிறகு இளைஞன் அந்த கிணற்றிற்கு வரவே இல்லை. தவளையும் படித்ததை எப்படி மறப்பது என்று புரியாமல் தனக்குத்தானே பேசியபடியே நாளெல்லாம் யோசிக்க துவங்கியிருந்தது. முற்றும். இதன்